உயிருக்கே யமனாகும் சமையல் எண்ணெய். நீங்க வீட்டுல தான் சமைச்சு சாப்பிடுறீங்க. ஜங்க் ஃபுட்ஸ் எதுவுமே நீங்க சாப்பிடுறது கிடையாது. சத்துள்ள காய்கறிகளை எடுத்துக்கிறீங்க. 2 ஸ்பூன் அளவு தான் எண்ணெயை உபயோகப்படுத்துறீங்க. அதனால நான் பாதுகாப்பா இருக்கேன் அப்படின்னு நீங்க நம்புவீங்க இல்லைங்களா? ஆனா நீங்க உங்களுடைய சமையல் அறையில தினமும் பொரிக்கிறதுக்கோ வதக்கிறதுக்கோ உபயோகப்படுத்துற இந்த சமையல் எண்ணெய் தான் உங்களுக்கு கேன்சர், ஹார்ட் அட்டாக், அது மட்டும் இல்லாம உங்களோட ஆயுளையே குறைக்கக்கூடிய வேலைகளை செய்து அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குங்களா? நான் சொன்ன இந்த நோய்கள் எல்லாமே உங்களுடைய சமையல் அறையில ஒளிஞ்சிட்டு இருக்கிற இந்த சைலண்ட் கில்லரான சமையல் எண்ணெய்களால தான் உருவாகுதுங்க. நீங்க நினைக்கலாம், நான் ரொம்ப லைட்டான ஒரு எண்ணெய் தாங்க உபயோகப்படுத்துறேன், அது ரொம்ப ரொம்ப சேஃபானது. விளம்பரங்களை நம்பி நீங்க வாங்கி இருக்கிற இந்த சமையல் எண்ணெய் தான் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு உதவியா இருக்க போதோ அப்படி இல்லைன்னா விஷமா மாற போதோ அப்படிங்கறத தீர்மானிக்குது. நீங்க இப்போ எந்த சமையல் எண்ணெய உபயோகப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சத்துள்ள உணவுகளை சமைச்சு சாப்பிட்டா கூட நீங்க தவறான எண்ணெய்கள் மூலம் அதை தயார்படுத்தி இருந்தீங்கன்னா நான் சொன்ன அந்த நோய்களுக்குள்ள நீங்க தானாவே போய் விழுந்துருவீங்க. உங்க சமையல் அறையில இருந்து நீங்க தூக்கி வீச வேண்டிய அந்த 5 மோசமான சமையல் எண்ணெய்களை பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த டேஞ்சரஸான சமையல் எண்ணெய்களை நீங்க பயன்படுத்தும் போது என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு உங்க உடம்பு காட்டும் அப்படிங்கறத நான் இப்போ சொல்றேன். அளவுக்கு அதிகமான டயர்ட்னஸ் உங்களுக்கு இருக்கும். கொஞ்ச நாள்ல அதே உங்களுக்கு தினம் தினம் தொடரக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும். உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எல்லாமே அதிகரிக்கும். ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய அளவுக்கு இதயத்துல கோளாறுகள் ஏற்படும். உங்களுடைய செரிமானம் ரொம்ப ரொம்ப மோசமானதா இருக்கும். நீங்க வீட்டுல சமைச்ச உணவுகளை சாப்பிட்டா கூட உங்களுக்கு அசிடிட்டி ஃபார்ம் ஆகும், வயிறு உப்புசமாகும். நீங்க ஒவ்வொரு வாட்டி உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கூட அதிக அளவுல தொப்பை விழுறது, ஜாயிண்ட் பெயின் ஏற்படுறது, நிறைய விஷயத்த நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைப்பீங்க, ஆனா ஈஸியா மறந்துடுவீங்க. நீங்க செய்யற வேலையில உங்களுக்கு சரியான போக்கஸ் இருக்காது, கவனத்தை உங்களால செலுத்த முடியாது. உங்களுடைய ஸ்கின் ரொம்பவும் டல்லாக ஆரம்பிக்கும். உங்களோட முடி அதிக அளவுல கொட்டிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, லேடிஸ்க்கு எல்லாமே பீரியட்ஸ் ரொம்ப இர்ரெகுலரா இருக்கும். சொல்ல முடியாத அளவுக்கு உங்க உடம்பு ரொம்ப வலி இருக்குங்க. இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாம உடல்ல வீக்கம் அதிகரிக்கும். நீங்க என்ன நினைச்சிருப்பீங்கன்னா இதெல்லாம் நமக்கு வயசாகிறதுனால நடக்குது அப்படின்னு நினைச்சுப்பீங்க. ஆனா உண்மை என்னன்னா உங்களுடைய உடல் உங்ககிட்ட உதவி கேக்குதுங்க, என்னை காப்பாத்தி விட்டுடு, எப்படியாவது இந்த எண்ணெயை எனக்கு கொடுக்காத அப்படின்றதான் அது வேறு வேறு மொழிகள்ல உங்களுக்கு சொல்லுது. என்ன விஷயம்னா உங்களுக்கு அது சொல்றத புரிஞ்சுக்க முடியல. நீங்க இந்த வகை எண்ணெய்களை உபயோகப்படுத்தும் போது உங்க உடம்பு என்ன பண்ணணும், நீங்க சாப்பிட்ற உணவை செரிமானம் பண்ண வைக்கணும். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த எண்ணெய்களை குறிப்பிட்ட அளவுக்கு மேல நீங்க அதிக டெம்பரேச்சர்ல சமைக்கும் போது அதுல இருந்து வெளியாகிற டாக்ஸின்ஸையும் உங்க உடம்பு சரி பண்ணணும். அந்த எண்ணெய்கள்ல இருக்கிற ப்ராசஸ்டு ஃபேட்ஸ் அது கூடயும் அது போராட வேண்டியதா இருக்கு. நீங்க அந்த எண்ணெய மறுபடியும் சூடுபடுத்தி உபயோகப்படுத்தும் போது உருவாகிற அந்த டாக்ஸின்ஸ் கூடயும் உங்களுடைய உடம்பு ஃபைட் பண்ணியே ஆகணும். இதுல மோசமான விஷயம் என்னன்னா இந்த எண்ணெய் எதுவுமே உங்களோட உடம்ப விட்டு வெளியே போகிறதுமே இல்லை. அது உங்களுடைய கல்லீரல்லையும் உங்களோட வயிற்று பகுதியிலையும் ரத்த குழாய்கள்லையும் உங்களுடைய ஸ்கின்லையும் கூட அப்படியே இருக்கு. அந்த சைலண்ட் கில்லர்ஸான 5 சமையல் எண்ணெய்கள் என்னென்னன்றதை இப்போ பார்க்கலாம். முதலாவதா சன்ஃபிளவர் ஆயில். இந்த சன்ஃபிளவர் ஆயில் இல்லாத ஒரு சமையல் அறையே இல்லைன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம மனசுல சன்ஃபிளவர் ஆயில் ரொம்ப ஆரோக்கியமானது, இதுல சமைச்சா நம்ம ஆரோக்கியமா இருப்போம் அப்படின்னு விளம்பரங்கள் நமக்கு விதைச்சிருக்கு. இதுல ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க. இந்த ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் நமக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் முடியோட வளர்ச்சிக்கும் உங்க செல் குரோத்துக்கும் ரொம்ப ரொம்ப உபயோகப்படக்கூடியதுதான் இந்த ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஆனா அளவுக்கு அதிகமாவே இந்த ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த சன்ஃபிளவர் ஆயில்ல இருக்கிறதுனால
இது உங்களுக்கு வீக்கத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம நிறைய நோய்களை உண்டாக்குது. இந்த எண்ணெயை நீங்க தினமும் உபயோகப்படுத்திட்டே வந்தா அது பல தோல் வியாதிகளை உங்களுக்கு உருவாக்குது. முகப்பருக்கள், மங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த விதமான நோய்கள் எல்லாம் உருவாகுது. தைராய்டு இம்பேலன்ஸ் ஆகுது. பிசிஓஎஸ் ப்ராப்ளம் அதிகரிக்குது. அடுத்த எண்ணெய் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைஸ் பிரான் ஆயில். இதுவும் அதே மாதிரி தாங்க, ரொம்ப ஆரோக்கியமானது, கொலஸ்ட்ராலே இதுல கிடையாது, அந்த மாதிரி விளம்பரப்படுத்திட்டு இருக்கிற ஒரு எண்ணெய் தான் இந்த ரைஸ் பிரான் ஆயில். இது முழுக்க முழுக்க ரைஸோட வேஸ்ட்ல இருந்து தாங்க உருவாக்கப்படுது. இத தயாரிக்கும் போது அதிக அளவுல கெமிக்கல்களை உபயோகப்படுத்தி தாங்க இத ஃபில்டர் பண்றாங்க. அந்த கிளீனிங் ப்ராசஸ் நடக்கும்போது இது கூட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கெமிக்கல்ஸ உபயோகப்படுத்துறாங்க. இந்த எண்ணெயை சூடுபடுத்தும் போது இது ரொம்ப டேஞ்சரஸான கெமிக்கல் வேஸ்ட வெளியேற்றுது. அது உங்களுடைய கல்லீரலுக்கு நல்லதே கிடையாது. இந்த கெமிக்கல் ரீஃபைனிங் அப்படிங்கறது எதுக்கு பண்றாங்கன்னா, அந்த எண்ணெயை நீங்க பார்க்கும் போதும் தெளிவாகவும் அதுல எந்த விதமான வேற வாசனைகள் எதுவுமே தெரியாம இருக்கிறதுக்காகவும் தான் இவ்வளவு கெமிக்கல்களை அதுல சேர்த்து அதை ஃபில்டர் பண்றாங்க. அடுத்த எண்ணெய் சோயாபீன் ஆயில். இது ரொம்ப ரொம்ப சீப்பான ஒரு எண்ணெய்ங்க. இதுதான் நிறைய ஹோட்டல்கள்ல உபயோகப்படுத்துறாங்க. பேக்டு ஃபுட்ஸா வர்றது எல்லாத்துலயுமே அதிக அளவுல இந்த எண்ணெயை உபயோகப்படுத்துறாங்க. இதனால எனக்கு என்ன, நான் தான் அந்த எண்ணெயை வீட்டுல வாங்கி சமைக்கிறது இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. இதுல பிளான்ட் ஈஸ்ட்ரஜன்ஸ் அப்படிங்கறது அதிக அளவுல இருக்கு. இந்த பிளான்ட் ஈஸ்ட்ரஜன்ஸ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸை கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிக்குது. பெண்களுக்கு இதனால முடி உதிர்வு ரொம்ப அதிகமாகுது. பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வருது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் தொப்பை அதிகமா விழும். தசைகள் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வீக் ஆகுது. ரொம்ப டயர்டாவே இருப்பாங்க. அடுத்த எண்ணெய் காட்டன் சீட் ஆயில். இது உண்மையாகவே மனிதர்கள் சாப்பிடுறதுக்கு உகந்த ஒரு எண்ணெயே கிடையாதுங்க. இது தனியா ஒரு எண்ணெயா விற்க மாட்டாங்க. ஆனா நீங்க சாப்பிடுற வெஜிடபிள் ஆயில்ஸ் அப்படின்ற பேர்ல வர எண்ணெய்கள்ல இத மிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்ததா வெஜிடபிள் ஆயில் அப்படி இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில், இந்த ரெண்டு பேர்லயுமே இந்த வித எண்ணெய்கள் வெளியாகுது. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் அப்படின்னு எந்த பாக்கெட்ல போட்டாலும் சரி, ரொம்ப சீப்பான எண்ணெய்களோட கலவை தான் அது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இந்த எண்ணெயை ஹெக்சேன் அப்படிங்கிற ஒரு பெட்ரோலியம் வேஸ்ட் சால்வெண்ட் வச்சுதான் ஃபில்டர் பண்றாங்க. ஹெக்சேன் எதுல இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில்ல இருந்து தயாரிக்கிறாங்க. இதன் மூலம் தான் எண்ணெயோட கலரை மாத்துறாங்க. அதே சமயத்துல அதோட ஒரிஜினல் ஸ்மெல் உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்காகவும் இந்த ஹெக்சேனை உபயோகப்படுத்துறாங்க. இந்த எண்ணெயில ஊட்டச்சத்து அப்படிங்கிறது ஒரு பிக் ஜீரோ. ஆனா இதுல ரொம்ப ரொம்ப அதிக அளவுல டாக்ஸின்ஸ் இருக்குங்க. ஒவ்வொரு முறையும் இந்த எண்ணெயை நீங்க சூடுபடுத்தும் போதெல்லாம் அது இன்னும் அபாயகரமான ஒரு எண்ணெயா மாறுது. இந்த எண்ணெய் உங்களுடைய டிஎன்ஏவையே டேமேஜ் பண்ணுதுங்க. அது மட்டும் கிடையாது, உங்களோட ஹார்ட், பிரெயின், குடல், இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெய் கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணுது. இது எல்லாத்தையுமே முழுக்க கேட்டுட்டு நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஆனா நான் ரொம்ப கம்மியா தாங்க எண்ணெய் உபயோகிப்பேன், நான் ரொம்ப ரொம்ப ஹெல்த் கான்சியஸான ஒரு ஆளு, அதனால ஒரு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவு தான் எண்ணெய் உபயோகிப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய தினமும் தொடர்ந்து உபயோகிக்கும் போது ஒரு மாசத்துல அது 1 லிட்டர், ஒரு வருஷத்துல 12 லிட்டர் எண்ணெயை நீங்க சாப்பிடுறீங்க. தண்ணீரை மாதிரி இந்த எண்ணெய்களை ஃப்ளஷ் அவுட் பண்ணி வெளியேற்றவே முடியாதுங்க. உங்களுடைய மூட்டுக்கள், உங்களோட ஸ்கின், உங்களோட ஹார்மோன்ஸ், இது எல்லாத்துலயுமே இந்த மோசமான டேஞ்சரஸான எண்ணெய் கலந்தே தான் இருக்கும். அதனால நீங்க எவ்வளவு குவான்டிட்டி எண்ணெய் உபயோகப்படுத்துறீங்க அப்படிங்கிறது இதுல முக்கியமே கிடையாதுங்க. என்ன குவாலிட்டியில நீங்க இந்த எண்ணெயை உபயோகப்படுத்துறீங்கன்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எண்ணெய்கள் உங்க உடம்புல சில டேமேஜஸ் எல்லாம் பண்ணிட்டே இருக்கும். ஆனா உங்களுக்கு கனெக்ட் பண்ணி பார்க்க தெரியாது. என்னன்னா, இந்த எண்ணெயாலதான் எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு கனெக்ட் பண்ணி பார்க்க தெரியாத விஷயங்களை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். 30 வயதான பெண்களுக்கே இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். கொத்து கொத்தா முடி கொட்டுங்க. ஆண்கள் ஸ்லிம்மா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கும். அதே சமயத்துல
ரொம்ப சீக்கிரமாவே அவங்களுக்கு பிபி ப்ராப்ளம் வரும். 40 வயதுல இருக்கிற பலருக்கு கண்கள் ரொம்ப வறட்சியா இருக்கும், ஸ்கின் ரொம்ப டல்லா இருக்கும், எப்பவுமே சோர்வாவே இருப்பாங்க. குழந்தைகளுக்கே டைஜஷன் ப்ராப்ளம் வருங்க. அவங்களுக்கும் சாப்பிட்டு முடிச்சோடனே வயிறு உப்புசமா இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தினமும் உபயோகப்படுத்துற அந்த சமையல் எண்ணெய். இந்த எண்ணெய்களுக்கு பதிலா நான் இப்ப சொல்ல போற ஆரோக்கியமான எண்ணெய்களை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா 3 அல்லது 4 வாரத்திலேயே உங்களுடைய எனர்ஜி திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். வயிறு உப்புசமாகுது இல்லைங்களா, அது குறைய ஆரம்பிக்கும். உங்க ஸ்கின் எல்லாமே நல்லா கிளியர் ஆக ஆரம்பிக்கும். சரி, அந்த ஆரோக்கியமான 3 எண்ணெய்கள் என்னன்றது இப்ப நம்ம பார்க்கலாங்களா? முதலாவதா செக்குல ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். இது நம்மளுடைய பாரம்பரியமான எண்ணெய்ங்க. நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே இந்த எண்ணெயை தான் சமையல்ல அதிக அளவுல பயன்படுத்தி இருக்காங்க. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிக அளவுல இருக்குங்க. உங்களுடைய செரிமானம் இந்த எண்ணெயை உபயோகிக்கும் போது சிறப்பா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உங்களுடைய தோல் பளபளப்பாகும். இந்த எண்ணெயை நீங்க பொரியல்ல உபயோகப்படுத்தலாம், தோசை செய்யும் போது உபயோகப்படுத்தலாம், வத்த குழம்பு அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் இந்த எண்ணெயை உபயோகப்படுத்தலாம். அடுத்தது செக்கில் ஆட்டப்பட்ட கடலெண்ணெய். 30 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் நம்ம வீடுகள்ல சமைக்கிறதுக்கு உபயோகப்படுத்திட்டு இருந்த எண்ணெய். அப்போ இந்த மாதிரி சன்ஃபிளவர் ஆயில் கிடையாது, ரீஃபைண்ட் ஆயில் கிடையாது. இந்த எண்ணெயை நீங்க வறுக்கிறதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தலாங்க. இதுலயும் நீங்க குழம்பு அந்த மாதிரி பண்ணலாம். வதக்கிறதுக்கோ வறுக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே இந்த எண்ணெயை தாராளமா உபயோகப்படுத்தலாம். அடுத்ததா நெய். நெய்லாம் ரொம்ப காஸ்ட்லிங்க, அதெல்லாம் என்னால உபயோகப்படுத்தவே முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போறீங்க, குறைஞ்சபட்சம் எவ்வளவு காசு செலவு பண்ணுவீங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க நேர்மையா சொல்லுங்க. அதை விட கம்மியா தாங்க ஆகும் இந்த நெய்யோட செலவு. நீங்க உங்க குடும்பத்தார எல்லாருக்குமே அதை கொடுக்கலாம், ஆரோக்கியமாவும் இருக்கலாம். நெய்யை உங்களால ஹை டெம்பரேச்சர்ல சூடுபடுத்தி உபயோகப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லைங்க, உடம்புல இருக்கிற வீக்கத்தை நெய் குறைக்குது. நெய் முக்கியமா குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நெய் ரொம்ப நல்லது. நீங்க ஏதாவது சமையல்ல சேர்க்கலன்னா கூட தினமும் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு நெய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிடுங்க. என்னால திடீர்னு ஒரே நாள்ல இத்தனை எண்ணெயெல்லாம் வாங்க முடியாதுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முதல்ல ஏதாவது ஒரு எண்ணெயை மாத்துங்க. எவ்வளவோ விஷயத்துக்கு நம்ம செலவு பண்றோம், ஆனா அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம். இந்த சமையல் எண்ணெய் அப்படிங்கிற ஒரு விஷயம் ருசிக்காக மட்டுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. உங்களுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் நீங்க என்ன கொடுக்கறீங்க, உங்க ரத்தத்துக்கு நீங்க என்ன கொடுக்கறீங்க, உங்க ஹார்மோன்ஸ்க்கு நீங்க என்ன கொடுக்கறீங்க, இது எல்லாத்தையுமே நீங்க சாப்பிடுற இந்த எண்ணெய் தீர்மானிக்குது. நான் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உபயோகமானதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமா இருந்தது மாதிரி உங்களுடைய அன்பானவர்களுக்கோ உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.